ஆமா வயிறு ஊத்தி நிக்குதா? ஓய் தேவா ஓய் ஹாய் நாடா என்னுடைய மனம் தெரியாம நடந்து விட்டான். நாடா உன் பாலா அவன் செத்தான். மாமா செத்துட்டான் அவன் செத்துட்டான். நாடா ஆ என் பலத்தை நீ அறிய வேண்டும் கலவை வாடா பைப் ஆக்சிஜன் டேய் 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 ஏன் பச்சாங்க போயிடுச்சு உனக்கு வந்து எப்படி என்றால் தடவைக்கப்பட்ட பெருமை எங்களை படுத்தவன் யாருக்குமே தலை வணங்காதவன் அந்த துரியாத டேய் 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 போட்டு பாசங்களே டேய் 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 இவன என்ன பண்ணிருந்த பாத்தா டேய் டேய் நாருக்கு தர உங்களுக்கு யாருக்கு நகருங்கடா ஏன் அஞ்சு அப்புறம் போட்டு பாசங்களே யாரு என் தம்பி அல்ல நீ தம்பி பேமா என் தம்பி எப்படா ஆனந்தம் நாடு உண்டா நகரம் உண்டா யாருக்கு உங்களுக்கு யாரு ஏய் ஓய் அப்புறமா 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 அண்ணன் தம்பி என்று பாராமல் எங்களை என்னென்ன சித்திரவதை செய்து என் தன்மை போல ஆளாய்க்கிறவன் நீ ஒருபோதும் உன்னை விட மாட்டேன் யாரு உன் விதிவாசம் முடிந்து விட்டது ஆனா, உன் உயிர் இன்றைக்கு என் கையால் தான் உனக்கு போக வேண்டும் மரணம் இந்த நாட்டை யாரால வேண்டாம் யாராலாம் யாரு ஒரு மனித இந்த நாட்டை டாய் நாட்டை தள்ளி வேணும் நாட்டை தர நாட்டை மாமா நாடா தவறே ஐயா தவறே வீமன் கதையால் அடிக்கக்கூடிய அடி ஆமா என் முதுகு பெருமாக முதுகாகப்பட்டது இருபெருமாக பிறந்து கொண்டிருக்கிறது ராடு வச்சு ராடு வைக்கணும் ஐயா உடம்புக்கு பாடிக்கு உன் பாடி கண்டுச்சுன்னு அப்படி கேக்குறா ராடு ராடு ஆமா எந்த ஏய் மூஞ்சிக்கு வாய்களை வைக்கிற ராடு உடம்பு ஆக மாட்டாங்க அப்படியே நாட் யூஸ்லெஸ் சொல்லும் மூஞ்சில ராடு வைக்கிறாங்களா யாரா ஏய் நேத்ரா என்ன பேசிக்கிறீங்க பீமா என்னடா ஆண்டாண்டு முன்னால தெரியாது உன் அண்ணன் உடன் பிறந்தவன் என்று தெரியாமல் கண்ணனை மடித்தேன் ஏடி அர்ஜுன கண்ணனை மடித்தான் ஆனால் இந்த நாடு ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கும் என்றால் அது சாத்தியம் அல்ல முடியாதா இந்த சொத்து பத்துக்கள் என்னை கொன்றால் தான் உன்னால் இந்த நாட்டை யார் முடியாது விதிவாசம் முடிந்து விட்டது யாருக்கா உனக்குடா டேய் பாடா 98 பேரை மடித்தவன் உன்னை மடிப்பதற்கு எவ்வளோ டேய் பாடா யாரடா போடாங்க ஓய் சத்த எடுத்துவேன் சரி போய்ட்டு மண்டை சிதறு ஓடும் மண்டை சிதறனா கூடடா இந்த சொத்து பத்து இந்த 56 தேசம் எனக்கு இவனுக்கு இது ஒரு பாகத்தை நான் உரிமை ஆறு பேரை தருவேன் ஆமா ஒரு பொழுது பாண்டவருக்கு ஊசி நாட்டு முதற்கு கூட இடம் கிடையாது அப்படியா உன்னை விட்டதுடா உன்னை விடுவேனா உன்னுடைய கதையும் சரி என்னுடைய மணிமணியும் சரி ஒரு விடுது நீ ஆட்டி அசைக்கு பார்க்க முடியாது முடியாதா அது சாத்தியமில்லை ஆனா இன்றைக்கு உன் விதிவாசம் முடிந்து விட்டது உன் உயிராகப்பட்டது வாடா கோட்டை கட்டி துரியனாகப்பட்டவன் எங்கோ உழந்து கொண்டான் ஆமா
ஆனால் அந்த எங்க இருக்கிறது யாருக்கு தெரியாது. ஆமா என் மாமனை அழைத்து மாமனை கேட்க வேண்டாம். ஆமா மாமா மலை கண்ணா போர்க்களத்துக்கு அனைத்து பேர் அனந்தமிகள் கொடுத்த சபதமாகப்பட ஜெயித்து விட்டார். நீ போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாய். நீ துரியோதனை மடித்து விட்டாயா? ஆமா, இதுவா குருச்சேத்திர பூமி. ஆமா, குருச்சேத்திர பூமியிலே அப்பேற்பட்ட துரியனுக்கும் எனக்கும் போர்க்கள் நடந்தது. ஆனா அப்பேற்பட்ட துரியனாகப்பட்ட எங்கும் சென்று உழைத்து கொண்டான். எங்க இருக்கிறான் என்று எனக்கு இதுவரை தெரியாது. எனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியாதா? ஆமா, பஞ்சா பாண்டவருக்கு உறுதியா இருப்பது மாமனாகப்பட்டவனேதான். ஆமா, இருந்த போதிலும் அப்பேற்பட்ட துரியனாகப்பட்டவன் எங்கோ சென்று உழுந்து கொண்டான். நான் அடித்தாடியால் சரியா அவன் அடி தாங்க முடியாத சென்று விட்டான். இருந்த போதிலும் அப்பேற்பட்ட துரியனாகப்பட்டவர் எங்க இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நீதான் எங்கன்னு சொல்லணுமா? மருமகனே பீமசேனா, உலகத்தில் எப்படி என்றால் எப்படி ஒருவர் மாண்டு மறைந்தவர்களை ஆமா விளக்க வைக்க வேண்டும் என்றார். ஆமா, அசுர குலத்து குருவாக பாப்பா அசுர குலத்துக்கு குருவாக வழங்கக்கூடிய ஆமா சுக்ராச்சாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவரை மாண்டு மனிதவரை பிழைக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு மந்திரமாகப்பட்டது மிருத்யுஞ்சய மந்திரமும், இன்னொன்னு வந்து சஞ்சீவனி மந்திரமாகப்பட்டது அவருக்கு. ஆனால் இந்நாள் தினத்தில் இந்த குருச்சேத்திர பூமியில மாண்டு மறைந்திருக்கிற அனைத்து ஜீவங்களும் அனைத்துமே ஆமா கால்களை அசைத்துக் கொண்டு இருக்கிறது. மாண்டு மனித அனைத்துமே கால்களாகப்படுது அசைந்து கொண்டு இருக்கிறதே. ஆமா ஆமா, துரியோதனன் காணவில்லை. அனைத்து மாண்டு மனிதவர் அனைத்து பேர் கால்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆமா, என்ன என்று கேட்கிறாய்? ஆனால் துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தா? எப்படியாவது 5 ராஜாக்களை பஞ்ச பாண்டவரை ஜெயிக்க முடியாது. அதனால் 60 நாட்களாக மீன் எப்படி கண்களை முயத்துக் கொண்டு இருக்கிறதோ ஆமா தன்னை போல் முயத்துக் கொண்டு இருக்கிறதை போலவே காளிகா தேவிக்கு தவம் இருந்து காளிகா தேவி இடத்தில் வரத்தைப்படுத்திருக்கிறார். எப்படி என்றால் முதல் வரமாகப்பட்டது ஆமா யார் எங்களை என்ன செய்தால் நாங்கள் மாண்டு மடியக்கூடாது என்று வரத்தை கேட்டால் முதல் வரம் அது ஆகாது என்று சொன்னால் காளிகா தேவி அம்மா அந்த வரம் தராவிட்ட 2வது வரமாகப்பட்டது என்ன தெரியுமா? என்ன வரம்? ஒரு வேலை நாளை தினத்தில் 18ஆம் நாள் போர்க்களம் நடந்தா என் அண்ணன் நபிமார்கள் அனைத்து பேர் என்னை விட்டு மாண்டு மடிந்தால் நான் உன்னை ஜெபித்தால் சஞ்சீவனை மந்திரித்தால் மாண்டு மடிந்தவரை பிழைக்க வைக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றிருக்கிறார். அப்படி வரத்தை பெற்றவர் உலகத்தில் எங்கிருந்தாலும் கண்டுபிடிப்பான் என்று ஆமா இந்நாள் தினத்தில் எங்க இருக்கிறான் தெரியுமா? ஆமா, ஒருவர் ஒத்தன் சொத்து பத்து சொந்தம் பந்தம் இருக்க நேரத்துல ஆமா தியானத்தை தேட மாட்டான், தெய்வத்தை நோக்க மாட்டான். ஆமா, அனைத்து இழந்து விட்டால் அப்பொழுதுதான் தனி தியானமாகப்பட்டது. தனக்கென்று ஒன்று வேண்டும் என்று யோசனை செய்வானா? அப்படி துரியோதனாகப்பட்டவர் இந்நாள் தினத்தில் மாண்டு மறைந்திருக்கிற குருச்சேத்திர பூமியில் இருக்கின்ற அந்த 11 அக்ரோத சேனங்களோட அன்னதம்பிகளை எழுப்ப வேண்டும் என்று கங்கை என்று சொல்லக்கூடிய பாட்டியாக விளங்கக்கூடிய கங்கையை அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் தவம் பலமனாகப்பட்டது பழித்து விட்டார். மாண்டு மடிந்த அனைத்து அவன் சேனாதிபதியும் பிழைத்து வந்தால் நீங்கள் 5 பேரும் மாண்டு மடிய நேரமாகப்பட்டதாகிவிட்டது. அப்படியா? அதனால் அந்த துரியோதனன் ஆகப்பட்டவன் கங்கையிலே இருக்கின்றான். கங்கை ஓரமாக கங்கை என்றால் எங்க தெரியுமா? பஞ்ச நதிகள் ஒன்றாக சேர்ந்த நேரம் நதியாகப்பட்டது. அந்த நதியாகப்பட்டது என்ன ரகத்துல இருக்கு தெரியுமா? செம்மண் கலர்ல இருக்குது. அப்படியா?